Hello children, how are you all? I hope all are fine. Be safe at your home, eat healthy food and drink more water. Wash your hand frequently. Today we are going to see the subject Social Science, Grade 4, Lesson 2, Earth and its Movements. Lesson 2, Earth and its Movements. Dear children, you know very well Earth. எர்த்தை பற்றி முன்னாடி கிளாஸில் பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். We all know that the sun rises in the east and sun set in the west. எனக்கு தெரியும் இல்லையா, சன்செட் அப்படிங்கிறது சன்ரைஸ் ஆகிறது வந்து ஈஸ்ட் சைட்லையும் சன்செட் வந்து வெஸ்ட் சைட்லையும் ஆகிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எதனால் வருது, எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவர் பிளானட் எர்த். அவர் பிளானட் எர்த். The Earth is the only planet that has an atmosphere containing about 21% oxygen. It is the only planet that has liquid water on its surface, and this is why the Earth appears blue from space. It is also the only planet in the solar system that has life in the form of planet, animals, insects, birds and humans. அதாவது அவர் பிளானட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரை நம்ம லேயர் ஆஃப் கேஸஸ் பார்த்தோம் இல்லையா, லேயர் ஆஃப் கேஸஸில் வந்து 21% வந்து ஆக்சிஜனில் ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒரு லிக்விட் வாட்டர் நம்ம சர்ஃபேஸில் இருக்குது. 3/4 பார்ட் வந்து வாட்டரால் கவர் ஆகிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அதனால தான் நமக்கு என்ன, நம்மளோட எர்த் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எர்த் என்னன்னு சொல்கிறோம், ப்ளூ பிளானட் அப்படின்னு கூட சொல்கிறோம். இது வந்து சோலார் சிஸ்டமில் ஒன்லி பிளானட் ஏன் பர்டிகுலராக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த்தில் மட்டும்தான் பிளான்ட்ஸு, அனிமல்ஸ், இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸ் அண்டு ஹியூமன்ஸ் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், ஏரு, சன்லைட் இது எல்லாமே எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் மட்டும்தான் கிடைக்குது இல்லையா. ஸோ அதனால் அவர் பிளானட் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஹியூமன்ஸாக இருக்கட்டும், எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான எல்லா விஷயமும் எங்கே தான் இருக்குது, எர்த்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த். எர்த்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து எப்படி நம்ம படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரவுண்டு ஷேப், லுக் லைக் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். டாப் வந்து ஃப்ளாட்டாகவும், பாட்டம் சைடு வந்து ஃப்ளாட்டாகவும், மிடில் வந்து பல்கியாகவும் இருக்கும் அப்படின்னு தானே பார்த்துருக்கோம் சின்ன கிளாஸில். ஆனால் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி எர்த் வாஸ் ஃபார்ம்டு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ ஃப்ரம் எ க்ளவுட் ஆஃப் டஸ்ட் அண்டு ஹாட் கேஸஸ். இனிஷியலி இட் வாஸ் வெரி ஹாட். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்தது, ரொம்ப ஹார்டாக இருந்தது. வித் time the hot gases gradually formed clouds. அந்த கேஸஸ்லாம் என்ன வச்சு போக clouds-ஆக வந்து ஃபார்ம் ஆச்சு. there were continuous rains that cooled the other surface. என்ன வச்சு continuous rainsனால அது வந்து கூல் ஆக ஆரம்பிச்சது. so the surface become hot and cooling. water appeared on the surface is liquid form. எப்படி ஃபார்ம் ஆச்சு, liquid ஃபார்ம் ஆச்சு. the gases formed the atmosphere. the gases-ல என்ன வச்சு அட்மாஸ்பியராக ஃபார்ம் ஆச்சு இல்லையா. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு மேலே நம்ம எர்த்லேருந்து சர்டன் டிஸ்டன்ஸுக்கு மேலே என்னவாக இருக்கும், கேஸஸால் ஃபில் ஆகிருக்கும். இந்த லேயர்ஸ் வந்து கேஸஸால் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சன்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கேஸஸ்லாம் இருக்குது இல்லையா. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லாம் படிச்சிருப்போம்ல. ஸ்லோலி the conditions become suitable for life to take form. அதுக்கப்புறம் என்ன வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்க்கு தகுந்த மாதிரி மாடிஃபை ஆக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. the earth is made up of 3 layers. 3 layers வந்து எர்த்தை வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட்டு, மேண்டில் அண்டு கோர் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணுறாங்க. க்ரஸ்ட்டு, மேண்டில் அண்டு கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டுங்கிறது மேல் ஓடு அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்டுங்கிறது என்ன சொல்கிறோம், மேல் ஓடு. மேண்டில் அப்படிங்கிறது ஒரு கவசம் மாதிரி சொல்கிறது. கவசம்னா தெரியும்ல, அது என்ன சொல்கிறது, பாதுகாப்பான ஒரு இது உடைன்னு சொல்கிற மாதிரி கூட கவசம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் இஸ் கால்டு த க்ரஸ்ட்டு. க்ரஸ்ட்டுங்கிறது மேலே, எர்த்துக்கு மேலடுக்கு, மேலால் இருக்கக்கூடிய அந்த லேயரை தான் என்னன்னு சொல்கிறோம், க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இட் இஸ் made up of rocks mainly granite and
பேசால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மேலே பாறை அந்த மாதிரி அதால் உருவாக்கப்பட்டதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் த லேயர் பிலோ த க்ரஸ்ட் இஸ் கால்டு மேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. த லேயர் பிலோ த க்ரஸ்ட் இஸ் கால்டு மேண்டில். க்ரஸ்ட்டுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஹாட் அண்ட் மேட் அப் ஆஃப் thick layer of rocks rich in minerals such as iron and magnesium. அதாவது செகண்டாக இருக்கக்கூடிய லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் திக் லேயர் ஆஃப் ராக்ஸ், ரொம்ப தடிமனான ராக்ஸால் இருக்கும். ராக்ஸ் ரொம்ப பெரிய பெரிய பாறையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிச் இன் மினரல்ஸ் சச்சஸ் அயன் அண்டு மேக்னீசியம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா கோரு ரிமூவிங் த சீட்ஸ் ஃப்ரம் த இன்சைடு ஆஃப் அன் ஆப்பிளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் வந்து இல்லாமல் வெறும் ஃப்ரூட் மட்டும் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறோம், கோர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோல்டன் மெட்டீரியல்ஸ் ப்ரெசன்ட் இன் த கோர் இஸ் நோன் அஸ் அ லாவா ஆர் மாக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. லாவாண்டா தெரியல, எரிமலை குழம்புன்னு சொல்லுவோம்ல, மாக்மான்றது அடர் குழம்பு. அந்த எரிமலை குழம்புக்கு அப்படி இல்லைன்னா மாக்மான்றது அடர் குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கெசஸ் out with a great force from cone shaped மவுண்டெயின்ஸ்லேருந்து கீழேருந்து உருவாகி வர்ற அந்த லாவா குழம்பு எரிமலையாக வெடித்து சிதறி வர்றது இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறோம் மவுண்டெயின்ஸ் விச் ஆர் நோன் அஸ் அ வால்கனோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எரிமலையாக வந்து வெடித்து சிதறதை சொல்கிறாங்க. அந்த ஹோல் ஃப்ரம் வேர் த லாவா கம்ஸ், அந்த ஹோலில் எங்கேருந்து அந்த லாவா வருதோ, அந்த அவுட் சைடு வருதோ அதை என்ன சொல்கிறாங்க, கிராட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளங்கள் அப்படின்னு சொல்லுவோம், கிராட்டர் என்ன சொல்கிறோம், கிராட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்தில் என்னென்ன பார்த்துருக்கோம், 3 லேயர்ஸு. என்ன லேயர்னு பார்த்தோன்னா க்ரஸ்ட்டு, மேண்டில் அண்டு கோர். க்ரஸ்ட்டு, மேண்டில் அண்டு கோர். ஓகேங்களா, இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்து. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் த எர்த்து. அதோட மூமெண்ட்ஸ் என்ன, எர்த்தோட மூமெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்போம். 2 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன், இன்னொன்று வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரொட்டேஷன் அண்டு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். Rotation is an axis is an imaginary line that joins the north pole and the south pole. அதாவது ரொட்டேஷன் அப்படிங்கிறது எர்த்தில் அந்த ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி லைன். ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா இமேஜினரி லைன். எதை ஜாயின் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் போலையும் சவுத் போலையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லைன்லேருந்து என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து ஸ்பின் ஆகுது. எர்த்து வந்து என்ன ஆகுது, சுற்றுது இல்லையா. அந்த ஆக்சிஸாக மையமாக வச்சு என்னது, எர்த்து வந்து ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்டாக சுற்றுது. எப்படி சுற்றுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிளேஸில் வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளை நம்மளே அப்படியே ஒரு சர்க்கிள் அந்த என்ன சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அந்த சர்க்கிளே நம்ம சுற்றி வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி எர்த்து வந்துட்டு அந்த ஆக்சிஸ்லேருந்து தன்னைத்தானே அந்த பிளேஸ்லேயே சுற்றி வருது. அந்த மூமெண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம், ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். the earth's axis is slightly tilted அப்படிங்கிறது moved to a particular place அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து தன்னைத்தானே சுற்றுறது என்ன சொல்கிறோம், ஸ்லைட்லி டைட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டேக்ஸ் எ டே ஆர் 24 hours for earth to complete one rotation. ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு 24 hours ஆகுது. ஒரு நாள் ஃபுல்லாக சொல்கிறோம்ல, ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுது. அதை தான் நம்ம டே அண்ட் நைட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன சொல்கிறோம், டே அண்ட் நைட்டு. ஓகேங்களா, 12 ஹவர்ஸாக சொல்கிறோம்ல, பகல் 12 மணி நேரம், நைட் வந்து 12 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை 24 hours. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டே அண்ட் நைட். டே அண்ட் நைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வி ஃப்ளாஷ் எ டார்ச் ஆன் எ குளோப் கெப்ட் இன் எ டார்க் ரூம். ஒரு டார்க் ரூமில் அந்த குளோப் இருக்குல்ல, நம்மளோட மாடல் குளோப் இருக்குல்ல, மாடல் ஆஃப் த எர்த்து, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வச்சுட்டு நம்ம டார்ச் அது மேலே டார்ச் அடித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த பார்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த பார்ட் என்னவாகும், விசிபிளாக இருக்கும். ரிமைனிங் பார்ட், பேக் சைடு இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் எப்படி இருக்கும், டார்க்காக இருக்கும் இல்லைங்களா. அதே சமயம் திருப்பி இன்னொரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சைடு இப்போ திருப்பியும் நம்ம டார்ச் பண்ணால் என்னவாகும், அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பார்ட்டு மட்டும் விசிபிள் ஆகும், பேக் சைடு இருக்க பார்ட்டு வந்து டார்க்காக இருக்கும். அதே மாதிரி தான் எர்த்து வந்து ரொட்டேட் ஆக
ஆகிறச்ச என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சன் சைடு இருக்கும்போது ஹாஃப் ஆஃப் த பார்ட் வந்து பிரைட் ஆகும். அதை 12 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறோம். 12 ஹவர்ஸ் அந்த எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது இல்லையா, 12 ஹவர்ஸ். அகெயின் 24 ஹவர்ஸ் முடியுங்களாட்டியும் என்னவாகும், அந்த பேக் சைடு இருக்க பார்ட் என்னவாகும், டார்க்காக இருக்கும். அகெயின் பேக் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் வரும்போது சன் சைடு வரும்போது என்னவாகும், விசிபிள் ஆகும். பேக் சைடு வந்து டார்க்காகவும் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, டே அண்ட் நைட்டு. சன் சைடு இருக்கும்போது டே ஆகும், சன்னுக்கு ஆப்போசிட்டில் அந்த டார்க் பார்ட்டாக இருக்கிறது என்ன வந்து நைட்டாகவும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதை தான் என்ன சொல்கிறோம், எர்த்து வந்து எப்போவுமே என்ன ஆகாது, அந்த சொல்கிறது வந்து நிற்காது இல்லையா. அது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் ஆஃப் டே அண்ட் நைட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்போயாவது சன் வந்து ஸ்டாப் ஆகிடுதா, எர்த்து வந்து ஸ்டாப் ஆகி நமக்கு எப்போவுமே ஃபுல் டே வந்து டேயாவோ இல்லை ஃபுல் டே நைட்டாவோ இருந்திருக்கா இல்லையா. ஸோ ரொட்டேஷன், அந்த ரொட்டேஷன் வந்து எப்போவுமே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம வந்து டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எர்த்து ஒரு டைம் சுழன்றுட்டு அந்த ஆக்சிஸ்லேருந்து அது தானே சுற்றிட்டு அங்கனே சுற்றிட்டு இருக்க போகிறதில்ல. அது என்னவா, தன்னையும் சுற்றிட்டு சூரியனும் சுற்றி வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. சன்னை வந்து என்ன பண்ணுது, சன்னையும் சுற்றி வருது. அந்த மூமெண்ட்டை என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிக்ஸ்டு அதுக்கான அந்த வட்டப்பாதைன்னு சொல்லுவாங்க, அதுக்கான அந்த லைனில் தான் சுற்றி வரும். அது எந்த இடத்துல சொல்லுதோ அந்த இப்போ தேர்டு பிளானட்னு சொல்கிறோம், அந்த தேர்டு பிளானட் அந்த பாத்தில் தான், அந்த வழியில் தான் வந்து அது சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பாத் இஸ் நோன் அஸ் த ஆர்பிட் அண்ட் திஸ் மூமெண்ட் ஆஃப் த எர்த் இஸ் நோன் அஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, தன்னையும் சுற்றிட்டு சூரியனையும் சுற்றி வருதில்ல, அதை தான் ரெவல்யூஷன் சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டு வரும்போது தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த 1 year 365 days ஆகுது. அது வந்து சூரியனை ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, 365 நாள், 365 days ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, பர் இயர் சொல்கிறோம்ல, 1 year வந்து 365 days அப்படின்னு சொல்கிறோமா. 1 year அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம், 365 days அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தி எர்த் டேக்ஸ் ஏ இயர் டு கம்ப்ளீட் 1 revolution. ஃபுல்லாக வந்து சொல்லிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு ரெவல்யூஷன் 1 year ஆகிடுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதில் the 1/4 day is added together for 4 years and 1 extra day is added to the month of February after every 4 years. அதாவது ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாள் வந்து என்னவாகும், 366 days அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து லீஃப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்ரவரி மந்தில் எப்போவுமே 28 days தான். ஆனால் அந்த லீஃப் இயர் 4 years ஒன்ஸ் வந்து பிப்ரவரியில் 29 days வரும் இல்லையா. ஸோ அந்த இயர் என்னன்னு சொல்லுவோம், லீஃப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். த ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் ஆல்சோ காசஸ் சீசன்ஸ். ரெவல்யூஷன் என்னவாகும், சீசன்ஸ். ரெவல்யூஷன் சுற்றி வரும்போது என்ன வருது, சீசன்ஸும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் சீசன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு பார்த்தோன்னா, சீசன்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எர்த் titled axis is responsible for giving us different seasons. அந்த ஆக்சிஸில் வந்து சுற்றி சுழன்று வரும்போது எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது அப்போ தான் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் விண்டர். சவுத் பார்ட் வந்து என்னவாகுது, விண்டர் சீசன் வரதுக்கு ரெடி ஆகும்போது அட் த சேம் டைம் நார்த் சைடு வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா சன்ரைஸ் ஆர் ஸ்லாண்டர்ட் இன் த சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர். சன்ரைஸ் வந்து என்னவாகும், சவுத்தர்ன் சைடில் வந்து ஸ்லாண்டிங்கில் இருக்கும்போது த டெம்பரேச்சர் இஸ் லோயர் அண்ட் தஸ் காசிங் வின்டர். அப்போ வந்து என்னவாகுது, விண்டர் சீசன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஏ ஃபியூ மந்த்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் என்னவாகுது, போத் த ஹெமிஸ்பியர்ஸ் ஆர் equal from the sun, hence the season is autumn in the northern hemisphere and spring in the southern side. அதாவது நார்த் சைடு வந்து ஸ்ப்ரிங்காகவும் நார்த் சைடு வந்துட்டு ஆட்டம்னாவும் சவுத்தன் சைடு வந்து ஸ்ப்ரிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா தேர் ஆர் 5 seasons. நமக்கு வந்து மொத்தமாக 5 seasons இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன், ரெய்னி சீசன், ஆட்டமன் சீசன், விண்டர் சீசன் அண்டு ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா.
சில்ட்ரன்ஸ் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நார்த்தன் ஹெமிஸ்பியர் எப்படி வருது, ஹெமிஸ்பியர் எப்படி ஆகுது, சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து எப்படி ஆகுது, அது ரொட்டேட் ஆகும்போது என்னென்ன சீசன்ஸ் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் த ஹேவன்லி பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மஸ்ட் ஹாவ் சீன் இன் யுவர் ஸ்கூல் டைரி அண்டு கேலண்டர்ஸ். அதாவது நம்ம ஸ்கூல் டைரி கேலண்டர்லாம் பார்த்தோன்னா சில அந்த பிறை வச்சுலாம் வந்து விழாக்கள் கொண்டு வராங்க. முஸ்லீம்ஸ் வந்து மொஹரம் பண்டிகை, பக்ரீத் எல்லாம் வந்து அந்த பிறை வருதில்ல, நிலா பிறை, அதை வச்சு கொண்டாடுவாங்க இல்லையா. அது மாதிரி ஹிந்துஸும் வந்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு இதை எர்த்து ரிலேட்டடான விஷயங்களை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா மெனி அதர் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் டு ஆர் லிங்க்டு வித் த சேஞ்ச் இன் சீசன்ஸ் அண்ட் மூமெண்ட் ஆஃப் த மூன். அதாவது நிலா எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பிளானட் அண்ட் த சன் ஹோலி மார்க்ஸ் த கம்மிங் ஆஃப் ஸ்ப்ரிங். ஹோலி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் சக்தி, ஓணம், பொங்கல், பிஹு அண்டு லுக்ரி ஃபால் இன் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ். இந்த மாதிரி நிறைய சீசன்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டே ஆஃப் த வீக் இன் த இந்தியன் கேலண்டர் ஆர் நேம்டு ஆஃப்டர் த பிளானட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிரகஸ்பதிவார் மீன்ஸ் த டே ஆஃப் பிரகஸ்பதி காட் ஆர் ஜூபிட்டர். பிரகஸ்பதி காட் அப்படிங்கிறது யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் பிளானட் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், பிரகஸ்பதி காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், in this video we learned about Earth and its movements, our planet, the structure of the planet, movements of the planet, rotation, day and night, evolution, seasons of the planet, and then festivals. This is the lesson. Read the lesson.